அனைவருக்கும் வணக்கம். நான் Dr.M.S.Usha Nandhini, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவு இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு 5 மூலிகைகள், அது அடங்கிய ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டீ. ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, திசுக்களினுடைய வீக்கத்தை குறைக்கக்கூடிய, உங்கள் செல்களில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு தேநீர் எப்படி செய்யறது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டீ எதெல்லாம் சேர்த்து செஞ்சோன்னா இந்த வீக்கம் குறைஞ்சி உடலில் பல நோய்களுக்கு நம்மளால தீர்வு காண முடியும். இன்றைக்கி நிறைய இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐட்டஸ்னு வருது இல்லையா, கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐட்டிஸ்னு முடியறதுக்கு பேரே வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு பேர். அப்போ வீக்கம் அப்படின்னு பேர். அந்த திசு வீக்கம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா இந்த 5 பொருட்களை சேர்த்து நம்ம ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்து குர்குமின் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டு இருக்குது இல்லைங்களா, அந்த உயிர்வேதியியல் பொருள் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தத்தில் தேவையில்லாத சில ரசாயனங்கள் வந்து சுரக்கும். இதை வந்து நம்ம இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னலாம் சுரக்கும், TNF ஆல்ஃபா அப்படின்னு ஒன்று சுரக்கும், இன்டர்லூக்கின் 6 அப்படின்னு ஒன்று சுரக்கும், ப்ரோஸ்டோகிளாண்டின் அப்படின்னு ஒரு பொருள் சுரக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், உங்களோட மூட்டு வீக்கத்தை அதிகப்படுத்தும், கல்லீரல் வீக்கத்தை அதிகப்படுத்தும், கருப்பை வீக்கத்தை அதிகப்படுத்தும், தசை வலி உடம்பு வலியை வந்து அதிகரிக்கும், குடல் ஆரோக்கியத்தை சீர்கேடடைய செய்யும். ஸோ இந்த வீக்கத்தை உருவாக்கக்கூடிய ரசாயன பொருளை தடுக்கக்கூடிய தன்மை வந்து குர்குமின் அப்படிங்கிற இந்த ஆல்கலாய்டு நிறைந்த மஞ்சளுக்கு வந்து இருக்கு. அப்போ உங்கள் உடலில் வலி வீக்கம் வரக்கூடாதுன்னா மஞ்சள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதனால தானே என்னவோ நம்ம முன்னோர்கள் எல்லா உணவுலையும் மஞ்சள் சேர்த்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பர், மிளகு, பைப்பரின் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டு அதில் இருக்கு. இது என்ன தெரியுங்களா பண்ணுது, அதே TNF ஆல்ஃபா, இன்டர்லூக்கின் 6 இந்த மாதிரியான இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன் சுரப்பை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ யாருக்கெல்லாம் இந்த மூட்டு வலி அடிக்கடி இருக்குது, தசை வலி அடிக்கடி இருக்குது, அடிக்கடி வந்து சளி பிடிக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே மிளகை வந்து சேர்த்துக்கும் பொழுது அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா அலிசின் அப்படிங்கிற வேதியியல் பொருள் இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணுதுன்னா இந்த வீக்கத்தை உருவாக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய COX-2 அப்படின்னு ஒன்று ரத்தத்தில் நிறைய சுரக்குது. அதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த அலிசின் அப்படிங்கிற உயிர்வேதியியல் பொருள், சல்ஃபர் காம்பவுண்ட் அடங்கிய பூண்டுக்கு வந்து இருக்குது. அப்போது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைச்சி உங்கள் செல்கள் அழியாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை, ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்கக்கூடிய தன்மை, நோய் எதிர்ப்பு ஆற்றலை, உங்களுடைய பாடி இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை. இப்போ கருப்பையில் வந்து நோய் தொற்று கிருமிகள் அடிக்கடி வருது, கருப்பையில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் இருக்குது, டியூப்பில் பார்த்தீங்கன்னா நீர் கோத்திருக்கும்பாங்க, சீல் கோத்திருக்கும்பாங்க, ரத்தம் கோத்திருக்கும்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து பூண்டுக்கு இருக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. அதனால தான் நம்ம பூண்டு எண்ணெய் அப்படிங்கிறத வந்து குழந்தை பாக்கியம் அடைய முயற்சி செய்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஞ்சியில் வந்து ஜிஞ்சிரால் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டு இருக்குது, ஷாகோல் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டு இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபேக்டர் KB செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து ரத்தத்தில் அதிகப்படியான வீக்கம், குறிப்பாக இந்த டியூப்ஸ்லாம் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது, திசுக்களில் வீக்கம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது, மூட்டுக்களில் வீக்கம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மூட்டில் நீர் கோத்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன் தான் காரணமாக இருக்குது. இதை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இஞ்சிக்கு வந்து இருக்குது. ஸோ அன்றாட நம்ம உணவில் இஞ்சி சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது, இப்போ நிறைய பேர் மூட்டு வலிக்காக ஸ்டீராய்ட்ஸ்லாம் எடுத்துப்போம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா
இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸ்டீராய்டு மருத்துவம் தீர்வாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிறைய ஸ்டீராய்டு பெயின் கில்லர்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஸ்டீராய்டு எடுக்கிறதுனோட சைடு எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இஞ்சிக்கு வந்து இருக்குது. ஸோ அன்றாடம் நீங்கள் உணவில் இஞ்சி சேர்த்துக்கிறீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஸ்டீராய்டு மெடிசன் எடுத்துக்கிட்டா கூட அதனோட சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களால் வந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன்னலவங்க பட்டை. அதில் வந்து சினமிக் ஆசிட் இருக்குது, சினமால்டிஹைடு இருக்குது, யூஜினால் அப்படிங்கிற உயிர்வேதியியல் பொருள் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்டர்லியூக்கின் 6 அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்டர்லியூக்கின் 1 பீட்டா அப்படின்னு ஒரு வீக்கத்தை உருவாக்கக்கூடிய பொருள் நம்ம ரத்தத்தில் தன்னால் சுரக்குது. சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சி ரியாக்டிவ் புரோட்டீன் வந்து சுரக்குது. டியூமர் நெக்ரோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்எஃப் ஆல்ஃபா அப்படிங்கிற பொருளும் நமக்கு வந்து வீக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்ம உடலில் சுரக்குது. இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனால் வரக்கூடியது தான். ஆனால் இந்த ரத்தத்தில் இந்த பொருள் சுரந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து வலியும் வீக்கமும் கூட சேர்ந்துட்டே வரும். அப்போ சர்க்கரை நோய் கட்டுப்படலை, சர்க்கரையோடைய அளவு அதிகமாக இருக்குது, கணையத்தினுடைய வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது, உங்கள் தசைகளில் வீக்கம் அதிகமாக இருக்குங்கும் பொழுது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனையினால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும் பொழுது, அந்த வீக்கத்தை எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த சன்னலவங்க பட்டைக்கு வந்து இருக்குது. அப்போது இதை சேர்த்து ஒரு டீ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஒரே ஒரு பல்லு பூண்டு, 2 மிளகு, 2 சிட்டிகை வந்து மஞ்சள் தூள், சன்னலவங்க பட்டை ஒரு 1/2 இன்ச் அளவு சேர்த்துக்கணும். கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து 2 கப் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு கப் ஆன பிறகு, நீங்கள் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களா இருந்தால் அப்படியே குடிச்சிருங்க. இல்லாதவளாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த டீயை தொடர்ச்சியாக நீங்கள் எந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதோடு சேர்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடல்கள்லையும் சரி திசுக்கள்லையும் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து குறையும். ஆன்டி இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் பல நோய்களுக்கு நம்மளால் தீர்வு காண முடியும். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டீயை வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி பல நோய்கள்லேருந்து ஈஸியாக நம்மளால் விடுபட முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.